பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழையால் கடலூர் மாவட்டத்தில் மழைநீர் குடியிருப்புகளை சூழ்ந்துள்ளது. கனமழையால் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் 12 மணி நேரத்திற்கு மேலாக மின்சாரம் இல்லாமல் மக்கள் தவித்து வருகின்றனர். அதனை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழையால் கடலூர் மாவட்டத்தில் மழைநீர் குடியிருப்புகளை சூழ்ந்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விவேக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் விவேக்குமார், தற்போதைய நிலவரம் எவ்வாறு உள்ளது அங்கு? வணக்கம் கற்பகம். பெஞ்சல் புயல் காரணமா கரையை கடந்து விட்ட பிறகும் கூட கடலூர்ல சூறை காற்றுடன் தற்போது கனமழை பெய்து வருகின்றது. அது மட்டுமன்றி நேற்று பிற்பகல் தொடங்கிய மழை தற்போது வரை அதிக அளவில் பெய்து வருகிறது. சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை மிரட்டி அந்த பெஞ்சல் புயல் நேற்று இரவு மாமல்லபுரம் புதுச்சேரி இடையே கரையை கடந்தது. பெஞ்சல் புயல் முனைப்பகுதியை கரையை கடக்க தொடங்கிய நிலையில இரவு 11:30 மணி அளவில் இந்த புயல் முழுமையாக கரையை கடந்த என வானிலை மையம் தெரிவித்தது. இதனால இந்த புயல் கரையை கடந்த போது கடலூர் பகுதியில பலத்த தரைக்காற்று வீசியது. அப்பொழுது பல்வேறு மரங்கள் நகர பகுதி உட்பட பல்வேறு இடங்கள்ல மரங்கள் கீழே முறிந்து விழுந்தது. இதனை உடனடியாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் அதே போல கடலூர் இருக்கக்கூடிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் உத்தரவின் பேரில் போலீசார் உடனடியாக அந்த சம்பவ இடத்துக்கு சென்று அந்த மரங்களை அப்புறப்படுத்தினர். தொடர்ந்து இதன் காரணமா தற்போது வரை தொடர்ந்து காற்று வீசுவதன் காரணமா பல்வேறு இடங்கள் கடலூர் மாவட்டம் முழுவதுமே மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தி வருகிறது. தொடர்ந்து பெய்த கனமழையால் பல்வேறு இடங்கள்ல மழைநீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. மேலும் கடலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்கள்ல மழைநீர் குடியிருப்புகளுக்குள் சூழ்ந்துள்ளது. இதன் காரணமா மஞ்சக்குப்பம், பாதிரிக்குப்பம், செம்மண்டலம் உள்ளிட்ட மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளாகட்டும், அதே போல கடலூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட பண்ருட்டி, சிதம்பரம் உள்ளிட்ட பல்வேறு பரவலாக உள்ள அனைத்து இடங்களிலுமே இதுவரை தற்பொழுது மழை பெய்து வருகின்றது. இதனை அடுத்து கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்த குடியிருப்புகள்ல மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார், அதே போல சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், தொடர்ந்து மேயர் சுந்தரிராஜா உள்ளிட்டோர் நேரடியாக அங்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது அந்த குடியிருப்புகளில் இருந்த மழைநீரை உடனடியாக மின் மோட்டார் மூலம் அகற்றவும் அவர்களுக்கான அடிப்படை தேவைகள் செய்து தர வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். தொடர்ந்து அந்த மழைநீர் இருக்கிற இடங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்களை தற்காலிக முகாம்களை தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு அவர்களுக்கான அடிப்படை வசதிகள், உணவுகள் கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில கிட்டத்தட்ட 12 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ந்து காற்றும் அதே போல தொடர்ந்து மழையும் பெய்து வருவதால் கடலூர் மாவட்ட மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் தரை காற்றும் அதே போல மழையும் பெய்து வருவதால் போக்குவரத்து அதிக அளவில் இல்லாமல் கடலூர் மாவட்டம் வெறிச்சோடி காணப்படுகின்றது. அது மட்டுமன்றி மாவட்ட நிர்வாகம் அத்தியாவசிய தேவைகளின்றி பொதுமக்கள் வெளியில் வர வேண்டாம் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டதை தொடர்ந்து இந்த பெஞ்சல் புயல் கரையை கடந்து விட்டதுக்கு கூட தற்பொழுது கடலூர் மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. கற்பகம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விவேக்.